5-6 வருஷமாக பணத்தை கட்டிக்கிட்டு யூடியூப்பில் விளம்பரத்தை பார்த்து எல்லாரும் மக்கள் பணத்தை கட்டி 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் குறைஞ்சபட்சம் 25,000 மேலே கட்டியிருக்காங்க. கட்டி மிஷின் தரேன்னு சொல்லிட்டு பாதி பேர் மிஷினை கொடுத்துருக்காங்க, பாதி பேர் மிஷின் கொடுத்துருக்காங்க. திருப்பி அந்த மிஷின் கொடுத்தவங்க எல்லாமே பழைய மிஷின், அதுவும் கொடுத்தவங்க எல்லாம் ஓடல, திருப்பி கொடுத்துட்டோம். திருப்பி யாருக்குமே மிஷின் இல்லை. ஒரு 20 பேருக்கு போய் கட்டி மிஷின் இருக்குது, வாங்கக்கூட மாட்டாங்க. திருப்பி அதுவும் ஓடாத மிஷின் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில் நாங்கள் 29 தேதியில் ஸ்டேஷனில் வடக்கு காவல் நிலையத்தில் நாங்கள் எல்லாம் போய் ஒன்று கூடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தோம். அவங்க எஸ்பி சார் கமிஷனர் யார் பேர் தான் சார் கமிஷனர் சார் அவர் முன்னிலையில் நாங்கள் படிப்படியாக இந்த மாதம் லாஸ்ட்டில் 10வது மாதம் லாஸ்ட்டில் 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் காட்டியே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் வச்சுக்கிங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் அவங்க பணத்தை அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடையாது. என்ன செஞ்சுருக்காங்க ஏற்றுருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்கள் கேட்குறோம், இங்கே யாருக்கு ஃபோன் அடித்தாலும், வாசியம் சார் ஃபோன் அடித்தாலும், ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்தாலும் யாரும் எடுக்கிறதில்ல. இந்த பணத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு? நாங்கள் யார்ட்டையுமே கேட்க முடியல. ஏற்கனவே இப்போ சந்திரன் ஒரு ஆள் அவர் தான் நான் வாங்கி தரேன்னு சொன்னார். அவரும் புக்கர் போட்டு இல்லை. நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்கள். இன்றைக்குள்ளே எங்களுக்கு அவர் வாசியம் சார் இப்போ வரணும். நாங்களாம் வெளியூர் நாகர்கோவில் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அனைத்து டிஸ்ட்ரிக்ட் மக்கள் கேரளாவும் வந்திருக்காங்க. ஏமாத்திருக்காரு அவர், மக்கள் பணத்தை ஏமாத்திருக்காரு அவர். கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் ஏமாத்து? ஒரு 4 கோடி ரூபா இருக்கும். 5 கோடி இருக்கும் ஆல்ரெடி. நாங்கள் தெரியாமல் திருப்பி தெரியாமல் இருக்காங்க. நாங்கள் குரூப் சேர்ந்து தொட்டு இந்த அமௌண்ட் தெரியுது. இந்த குரூப் சேராமல் எத்தனை பேர் இருக்காங்க. இது வரைக்கும் அவர் லோக்கலில் என்ன செய்கிறார் ஏது செய்கிறாருன்னு சொல்ல இன்னும் 3 மாதம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு எந்த தகவலுமே எதுவுமே தரன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் ஸ்டேஷனில் பேசிங்க, ஸ்டேஷனில் பேசி இன்னைக்கு வரைக்கும் சார் ஸ்டேஷனில் பேசிங்க தான் சொல்கிறாங்க. நாங்கள் போய் ஸ்டேஷனில் என்ன பேசுறது? இது வரைக்கும் எங்களுக்கு பணம் வேணும். எங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணத்தை எங்களுக்கு வேணும். அவருக்கு தான் கொடுத்துருவோம். இந்த பணத்தை வச்சு வீடு வாங்கி போட்டிருக்காரு, ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்காரு, பங்களா கட்டிருக்காரு, கார் போயிட்டு இருக்காரு. இந்த பணம் திருப்பி விளம்பரம் பண்ணிட்டே இருக்காரு. இது வரைக்கும் நேற்று இன்னைய வரைக்கும் மக்கள் பணத்தை இன்னைக்கு ஏமாத்துறாரு. யூடியூப்ல இது வரைக்கும் முடக்காம வச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏன் முடக்க மாட்டாங்க? இந்த அரசாங்கம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏழை மக்களுக்கு அரசாங்கமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. மீடியாவில் போட்டிருக்கோம். இதே சத்தியம் டிவி எல்லா டிவிலையும் வந்திருக்கு. இப்பயும் போடுறான். மீடியா பார்க்குறாங்க ஒழிஞ்சு யாருமே நடவடிக்கை பண்ணுறாங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் சர்வீஸ் அவங்க போலீஸ் கமிஷன்கிட்ட கொடுத்துருக்கோம். நாங்கள் இடபிள்யூ எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். முறையிட்டு தலைமைச் செயலகத்துக்கு கூட நாங்கள் பெட்டிஷன் ஃபோன் மூலமாக கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எப்படி முடியுது? ஏழை மக்களுக்கு யார்கிட்ட கேட்குறது? எங்களுக்கு அவங்க முதலாளியாக இருக்காங்க. அவங்க பணத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏழைகள் இன்னமும் இன்னைய வரைக்கும் ஏமாத்துறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பணம் கட்டுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல இருந்து இன்னமும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நல்லவருன்னு பண்றாரு. அவர் நல்லவர் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? நாங்கள் மீடியாவில் 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கோம். நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். 6 மாதமே இது ப்ராப்ளம் ஓடிட்டு இன்னமும் கம்பெனி நடத்தி நான் நேற்று வரைக்கும் யூடியூப்ல என்ன சொல்றாரு? நான் மிஷின் தர்றேன், நான் யூபிவிசி மிஷின் தர்றேன், நான் வேஸ்ட் மிஷின் தர்றேன், ஃபோன் வைண்டிங் தர்றேன், நீங்கள் மக்கள் சம்பாதிக்கலாம், இன்னமும் மாதம் 50,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் சம்பாதிக்கலாம், நான் ஃப்ரீயாக தர்றேன் அப்படின்னு எங்கள் பணத்துக்கு என்னன்னே சொல்ல மாட்டாரு. அப்போ உடனே சொல்றாரு, பணத்துக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிங்கன்னாரு. போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையா? நான் போலீஸ் பணம் வாங்கி கொடுக்கும், இவருக்கு தான் பணம் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் தகவல் சொல்றாரு, ஸ்டேஷனுக்கு வாங்க நீங்க பேசலாம்ங்கிறாரு. நாங்கள் இங்கே வந்திருக்கோம், முறையா நாங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கோம். இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் போய் உட்காந்துக்க முடியும். பணம் கொடுத்த வீட்டு அவர் கொண்டாடி பிள்ளைங்க நல்லா சுகமா அவன் நிற்கிதுவோம். ஏன் நிற்கிறது? முற்றுகையிட்டு போடுவோம் நாங்கள். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பொண்ணுங்க ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காரு, அங்கே ஒரு ஆஃபீஸ் வந்து வச்சிருக்காரு. இன்னமும் நல்லா தான் இருக்காரு. நாங்கள் தான் வச்சு உட்காந்துருக்கோம். வட்டி கட்டிக்கிட்டு பேங்க் லோன் கட்டிக்கிட்டு இங்கே வர்றதுக்குள்ள காசு இல்லை. வரதுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எத்தனை பேர் அங்கே பொம்பளைக்கு உட்காந்துருக்காங்க. லேடிஸ் வரைக்கும் ஏமாத்துறாங்க. மெயினாக லேடிஸ் தான் ஏமாத்திருக்காங்க. ஆம்பளையோட லேடிஸ் போய் ஏமாத்திருக்காங்க. இது குறி வச்சு ஏமாத்துறதே லேடிஸ் தான். பேர் பழனி, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துருக்கேன்.